ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் நூருல் சஹ்னா. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களோட உம்ரா ஜர்னியை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சென்னை ஏர்போர்ட்டை ரீச் ஆயிடுச்சு. டெர்மினல் D5 தான் எங்களோட என்ட்ரன்ஸ் கேட்டு. அங்கே வந்துட்டு எங்கள் அத்தம்மா அப்பாலாம் எங்களை ஏற்றி விடுறதுக்காண்டி வந்தாங்க. போர்டிங் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு சென்னை டு மஸ்கட் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இன்னொரு 10 மினிட்ஸில் மஸ்கட் வந்துடும். மஸ்கட் வந்தாச்சு. டாப் வியூ மஸ்கட்டு. அதுக்கப்புறமா நம்ம மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு அரைவ் ஆக போகிறோம். மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு அரைவ் ஆயாச்சு. அடுத்தது மஸ்கட் டு ஜித்தா ஃப்ளைட்டுக்கு போர்டிங் பாஸ் முடிச்சாச்சு. போர்டிங் பாஸ் முடிஞ்சு ஃப்ளைட்லேயும் ஏறியாச்சு. ஜித்தா அரைவ் ஆகிட்டோம். ஜித்தாவோட டாப் வியூ. ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஜித்தா டு மக்கா 2 hours பஸ் ட்ராவலிங். பஸ்ஸில் ஏறியாச்சு. மக்காவில் இருக்க இப்ராஹிம் அல் கலீல் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஜலால் அல் மொட்டமைஸ் ஹோட்டலில் தான் நாங்கள் ஃபேமிலியாக ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் அர்ரஹீம் குரூப்பில் போயிருந்தோம். நான், எங்கள் அம்மா, என் தம்பி இந்தியாவிலேருந்து போயிருந்தோம். தபுக்லேருந்து எங்கள் அத்தாவும், ரியாத்லேருந்து எங்கள் சின்னத்தாவும் ஃபேமிலியாக உமரா பண்ணுறதுக்காண்டி எங்கள் கூட வந்திருந்தாங்க. மிட்நைட் 5 o'clock ஃபஜர் தொழுகை அப்போ உமரா செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்த பிக்சர் ஹரமில். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த மாதிரி உங்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹ். கஅபத்துல்லா 6 முறை கட்டப்பட்டுச்சு. அதில் ஃபஸ்ட் டைம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடி வானவர்களோட கரங்களால் கட்ட வச்சான். கஅபத்துல்லாவை பார்த்து கேட்குற முதல் துவா கபுலாகும். கஅபத்துல்லா பார்த்தோன்னே நம்மளை அறியாமே நமக்கு அழுக வந்துடும். நிறைய அழுது துவா செய்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளும் நிறைவேறும். அல்ஹம்துலில்லாஹ் ஃபேமிலியோட உமராவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த பிக்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உமரா முடிச்சதுக்கு அப்புறம் ஜம்ஜம் தண்ணி குடிச்சிட்டு சைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சஃபா மர்வா ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, சஃபாலேருந்து மர்வாக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கை குழந்தை அவங்களுக்கு தண்ணிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சஃபாலேருந்து மர்வாக்கு, மர்வாலேருந்து சஃபாவுக்கு 7 முறை தொங்கோட்டம் ஓடிருக்காங்க. அந்த க்ரீன் கலர் லைட்டில் ஓடிருக்காங்க அவங்க அந்த இடத்துல. அப்போ அல்லாஹ் அந்த சிரமத்தை பெண்களுக்கு கொடுக்கறதுனால ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல தொங்கோட்டம் ஓடணும். இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் முடிச்சாச்சு, உமராவை முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். மறுநாள் நாங்கள் தவாஃப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். தவாஃப் போயிட்டு அப்படியே புறாக்கெலாம் தீனி போட்டுட்டு கிளாக் டவருக்குள்ளே போயிருந்தோம். அங்கே நிறைய ஷாப்பிங் மால்லாம் இருந்துச்சு, ஷாப்பிங் பிளேசஸ்லாம். அதுக்கப்புறம் எங்களோட அப்பா எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்க கூட அப்படியே ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா மக்கா டு மதினாக்கு புறப்பட்டோம். எங்கள் சின்னத்தா அப்படியே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. மதினாக்கு போயிட்டுருக்கோம் பஸ் ட்ராவலிங்கில். மதினாக்கு வந்தாச்சு. அங்கே ரோஸ் டைமண்ட் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு தௌலாத் ஷரீஃபில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்துச்சி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தௌலாத் ஷரீஃப் அப்பாயின்மெண்ட்காக உள்ளே போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லவ்லா ஷரீஃப்காக நம்ம உள்ள மதினாவில் உள்ள லவ்லா ஷரீஃப்குள்ளே போயிட்டோம். மூஞ்சி எடுக்கல. இதுக்கு முன்னாடி பக்கம் தான் நபியை அடக்கம் பண்ண இடம்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் மால் எங்களுக்கு எய்த்தாப்லேயே இருந்ததுனால டாப் 10க்கு போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட உம்ரா ஜர்னி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போகிறதுக்காண்டி மதினா டு ஜித்தா வந்துட்டு பஸ் ட்ராவலிங் தான் போயிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த வாய்ப்பு நான் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும்னு வந்து துவா செய்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. ஜித்தாவில் வந்து போர்டிங் பாஸ் முடித்து சவுதி ஏர்லைன்ஸ்லேயும் ஏறியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சென்னைக்கு அரைவ் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் என்னோட உம்ரா ஜர்னி முடிஞ்சுச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ அவ்வளோ தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.